அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். இன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஈரோட்ல வந்து இவ்வளவு கூட்டமா வந்திருக்கிறீங்க பெருந்திரளா, என்ன காரணம்? காரணம் என்னன்னா இந்த மதுதான். மது பாட்டில்ல எல்லாரும் மது குடிச்சு போட்டு அந்த பாட்டிலு டம்ளரு எல்லாத்தையும் காடு கரையில வீசிடுறாங்க. ரோடு எங்க பார்த்தாலும் ரோட்ல பாட்டில் தான் கிடக்குது. ஏமாந்து போனா காலில் குத்திடுது. சரி, இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எதுக்காக இது வந்து அது மனு கொடுத்த ஊட்டியில கூடலூர் தொகுதியில அதை தடை செஞ்சிருக்காங்க. கலெக்டரேட்ல தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன தடை செஞ்சிருக்காங்க? மது பாட்டில் எல்லாம் இந்த மாதிரி வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு தடை பண்ணி அதை அரசே 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறத பண்ணியிருக்காங்க. இங்க அப்படி இல்லாதனால எல்லாம் ரோட்லயே வீசிட்டு போயிடுறாங்க. அதனால போற வண்டி வாகனத்துல போறவங்களுக்கும் டயர்ல ஏறிச்சுன்னா பஞ்சர் ஆயிடுது. நம்ம போனாலும் காலில் ஏறி அந்த சீசாக்காய் காலில் ஏறி காலில் ரத்தம் வந்துடுது, நடக்க முடியறது இல்லை. உள்ள போய் ஆச்சுன்னா செப்டிக் ஆயிடுது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால அதை தடை செய்யணும். விளைநிலங்கள்ல அந்த கண்ணாடி காகித கப்பு இருக்கு, 1 யூஸ் கப்பு, அதையுமே முதல்ல பிளாஸ்டிக் தடை இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் அதுதான் இறஞ்சி கிடக்குது. ஆமா, எங்க பார்த்தாலும் அப்ப எப்படி விவசாயத்தை விளைய வைக்க முடியும்? இப்போ இந்த விவசாயிகளை விளைக்கணும், அந்த விவசாய விளைநிலங்களை காக்கணும். அப்படிங்கறதுக்காக நாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் மனு கொடுக்கறதுக்காக. நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர்கள் நீலகிரி வேட்பாளர், ஈரோடு வேட்பாளர், திருப்பூர் வேட்பாளர் 3 பேருமே வந்திருக்கிறாங்க. அவங்களோட நாங்களும் மக்கள் எல்லாரும். அதாவது கட்சியினுடைய நகர்வு ஒரு வெற்றிய கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நகர்வு இருக்கா? எப்படி? ஆமா, வெற்றி வேட்பாளர் எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, அதாவது என்னையே சோதனை பண்ணாங்க இல்லைங்களா? அது எதுக்கு பண்ணாங்க? இத்தனை கட்சி இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அதிமுக திமுகவுக்கு மாற்றா நானுன்னு சொல்லி எத்தனை கட்சி இருக்குது. பாமக இருக்குது, தேமுதிக இருக்கு, அதே போல மறுமலர்ச்சி திமுக இருக்கு. இத்தனை கட்சி இருக்குதுல்ல, இவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போகல. ஏன் நாம் தமிழர் நாங்களே ஏழை பிள்ளைங்க, 10 ரூபாயோடு இல்லாம நாங்க யாருக்கும் இது வரைக்கும் வாக்கு காசு தரல. போய் நாங்க ஒரு துண்டறிக்கை அதுக்கே எல்லாத்திட்டே பிச்சை எடுத்துதான் துண்டறிக்கையை தயாரிக்கிறோம். அதை தயாரிச்சு கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுக்குறோம். எங்களுக்கு எதுக்கு எண்ணெய சோதனை விடுறீங்க? எண்ணெய சோதனையை தாண்டி விவசாய சின்னம் முடக்கப்படுது அப்படிங்கிற தகவல் வருது. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? விவசாய சின்னத்தை எதுக்கு முடக்குறீங்க? இப்ப ஏற்கனவே 4 தடவை 5 தடவை எலெக்ஷன்ல அது நின்று நாங்க விவசாய சின்னம் தான் எங்களுக்குன்னு கொடுத்துட்டீங்க. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க? இன்னும் எலெக்ஷனை அறிவிக்கல, அதுக்குள்ளேயே போயிருமா? அப்படி அப்ப எங்களை கண்டு பயம் தானே. இந்த பயம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நாங்க வென்றுட்டு தான் இருப்போம். இன்னொரு காரணம் இருக்கு, நீங்க விவசாய சின்னம் கொடுத்தாதான் நாங்க வெல்வோன்னு இல்லை. ஏற்கனவே மெழுகுதிரி சின்னம் இருந்துல்ல, அந்த மெழுகுதிரி சின்னம் 2 எலெக்ஷன் எங்களுக்கு கொடுத்தீங்க. 3ஆவது விவசாய சின்னம் அதை விட 13 லட்சம் ஓட்டை வாங்குச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நீக்கும் போது 30 லட்சம் ஓட்டை வாங்குச்சுல்ல. இப்ப இனி தரப்போற சின்னம் எங்களுக்கு அதை விட மேன்மையை வெற்றி இலக்கா நோக்கிதான் வரப்போகுது. எது வந்தாலும் நாம் தமிழர் அப்படிங்கிறது இது கட்சி அல்லவே, இது உணர்வுகள், உறவுகள். இப்ப நாம் தமிழர்னா இப்ப வெளியில இங்கிருந்து நீங்க இலங்கை வரீங்கன்னு வைங்க, அங்க என்ன கேட்பாங்க? உங்களை தமிழரானு தானே கேட்பாங்க. இது வேற மாநிலங்களுக்கு போகும்போது அவன் தமிழர்னு தான் சொல்லுவான். அங்க போய் நீ திராவிடனா ஆரியனானெல்லாம் சொல்ல மாட்டான். எங்க போனீங்கனாலும் நம்ம பேச்ச பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்க? தமிழர்னு தான் சொல்லுவாங்க. அப்ப தமிழருங்கிறது நம்ம இனம். எங்க வேணாலும் நம்ம அடையாளப்படுறது தமிழராதான். அப்புறம் எப்படி நாம அதை மறக்க முடியும்? சின்னத்தை பார்த்து இதில் வாக்கு செலுத்துறதுக்கு அவசியமே இல்லை. நம்மளுடைய எண்ணம், உயர்ந்த நோக்கம், உயர்ந்த கொள்கை, உயர்ந்த லட்சியம், இதை நோக்கிதான் நாம் இன்னைக்கு பயணிக்கிறோம். அதை பார்த்துதான் வாக்குகள் விழுகுது. நம்மளோட உயர்ந்த லட்சியம் அப்படிங்கிறது என்னன்னா, தரமான கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்துறோம். விவசாய வேலை செஞ்சாலும் படிச்சாலும் படிக்கலைனாலும் அரசு வேலை, இதெல்லாம் உயர்ந்த நோக்கம் இல்லையா? தரமான கல்வி, தரமான மருத்துவம் அப்படிங்கிறது. தரமான கல்வி அப்படின்னா ஏன் இப்ப தரம் இல்லாம இருக்கான்னு நீங்க நினைக்க கூடாது. இப்ப இருக்கிற கல்வி இது தரம் இல்லாதனாலதான் எல்லாரும் தனியார் நோக்கி போறாங்க. தனியார்ல சம்பளம் கம்மி, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த அம்மா சொல்லி தராங்க. இங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சொல்லித்தர முடியலைங்கிறாங்க.
குழந்தைகளுக்கு வந்து சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்கி தரல. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு லெட்டினோ, ஒரு பாத்ரூம் வசதியோ, ஒரு தண்ணி வசதியோ, குடிநீர் வசதியோ சிறப்பா இருக்காது. அதையெல்லாம் மாற்றத நம்மளுடைய நாம் தமிழரோட ஒரு லட்சியம். தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் வந்து இலவசம் சொல்லி முன்னிறுத்தி வந்து நீங்க வந்து தேர்தல் களங்காண்றீங்க. ஆமா. ஆனா இங்க வந்து மத்த கட்சிகள் வந்து இன்னும் கூட்டணி எப்படி அமைச்சுக்கணும், யார் யாருக்கு சீட்டு தரணும்னு இங்க போராடிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வந்து வேட்பாளர்கள் அமைச்சு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய விடயத்துல உங்களுடைய கருத்து வெல்லுமா, அல்லது அவங்க இப்ப உங்களுக்கே தெரியும் ஈரோடு கிழக்கு தேர்தலில பணநாயகம் எந்த அளவுக்கு விளையாண்டுச்சு அப்படின்னு, அது மாதிரி இதுலயுமே இறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்திருக்குது. மக்கள் இப்ப உணர்ந்துட்டாங்க. மக்கள் வந்து மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க. என்னன்னா இது நாள் வரைக்கும் அவங்க பணத்தை நோக்கிதான் ஓடுனாங்க. இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, பணம் அப்படின்னா பணத்தை நாம வாங்கிட்டோம்னா இவங்களுக்கு நாம அடிமை. பணம் வேண்டாம், நம்ம விவசாயத்துக்கு வாக்கு செலுத்தணும்னா நம்மளுக்கு அவங்க வேலை செய்ய தயாரா இளைஞர் கூட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு 40க்கு 20% பெண்ணுமே 20% ஆணும் கொடுத்திருக்கிறார் அண்ணன். அத்தனை பேருமே நல்ல படித்தவங்க, பண்பாளர்கள். வேட்பாளர்கள் அத்தனை பேருமே நல்ல ஆமா கல்வியாளர்கள். வந்து எப்படி 40க்கு 40 வேட்பாளர்கள் 20 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் எப்படி உங்களால மட்டும் கள இறக்க முடியல? பெண்ணியத்துக்கு அவ்வளவு மதிப்பு தரீங்க? பெண்களுக்கு வந்து எப்பவுமே பெண்களுக்கு இந்த அரசியல் களத்துல மதிப்பே கிடையாது. முதல்ல எல்லாம் இந்த சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு வாக்களிக்க உரிமை கூட இல்லாம இருந்தது. பெண் வேட்பாளர்கள் போடுறது இல்லை. ஆமா, அவங்க வந்து எப்ப இருந்தே அந்த 3% மேல இல்ல. இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா 3 பேர் தான் பெண் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இருப்பாங்க. ஆனா இப்பதான் 33% இடஒதுக்கீடுங்கிறாங்க. ஆனா இன்னுமே அதை தரல. ஆனா நாம் தமிழர்ல இருக்கிற அண்ணன் வந்து பிரபாகரன் அண்ணனோட கொள்கை வச்சவங்க. பிரபாகரன் அண்ணன் எப்படி போர்க்களத்துல பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து போர்க்களத்துல சந்திக்க வச்சாங்களோ, அதே மாதிரி அண்ணன் சீமான் அண்ணனும் எங்களுக்கு வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து இன்னைக்கு 20 பேர் வேட்பாளரா நிக்கிறது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்ல. அடுத்தது பாருங்க, சட்டமன்ற எலெக்ஷன்ல 112 பேர் நிறுத்த போறாங்க. பெண் வேட்பாளர்கள் 112 பேர் நிக்க போறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? 20 பேருக்கு ஆச்சரியப்படுறீங்க. இன்னைக்கு பெண்கள் பூரா நாம் தமிழர் பக்கம்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த கட்சியில இருக்கு? இன்னைக்கு அரசியல்னா சாக்கடைங்கிறாங்க. இந்த சாக்கடைகள் ஆள வச்சதுனாலதான் அது சாக்கடையா மாறிடுச்சு. அதை வந்து தூய்மைப்படுத்துற நிலையில தான் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். சாக்கடை சாக்கடையாவே இருக்கட்டும்னு நினைச்சோம்னா நாங்க இறங்க மாட்டோம். ஆனா சாக்கடையை தூய்மைப்படுத்துறதுக்கு நாங்க இறங்கி இருக்கிறோம். நாங்கெல்லாம் வந்து பெரிய அரசியல்வாதிகளோ இல்ல அரசியல்வாதிகளோட பிள்ளைகளோ கிடையாது. நாங்களும் எளிய பிள்ளைகள், வீட்டுல வேலை செஞ்சுட்டு சோறைக்கு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு குறைந்த வருமானத்துல நாங்க உடல் உழைப்புல பொழைச்சிட்டு இருக்கோம். இப்ப சாதாரண எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அவனால கோடிக்கணக்குல சொத்து இருக்கும், கோடிக்கணக்குல வருமானம் இருக்கு. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் 300 ரூபாய் சம்பளம். ஒரு மாதம் கூட நாங்க 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நாங்க இந்த அரசியலை தூய்மைப்படுத்தினாதான் இந்த அரசியல் களம் நல்லதா மாறு, சந்தனமா மாறு, சாக்கடையில இருந்து சந்தனமா மாறுன்னு தான் நாங்க இறங்கி இருக்கிறோம். முடியும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே, பெண்கள் நிறைய இந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க, இன்னும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போய் நாங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம்னா 10 பேர் கொத்து கொத்தா இணையாங்க. பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து நாம் தமிழர் கட்சின்னு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஆமா, இவரு சொல்ற அதுதான் கொள்கை கோட்பாடுகள். 2வது இனம் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு போனாலும் சரி. ஆமா, பசங்கள்லாம் எங்களுக்கு சகோதரர்கள்லாம் எங்களை சூழ்ந்து நின்று எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யாரும் எங்களை கேவலமா தரக்குறைவா பேச மாட்டாங்க. அம்மா அக்கா அப்படிதான் ஒரே சகோதரர்களாதான் பாவிக்கிறாங்க. ஜாதி இனம் வேறுபாடு, மத வேறுபாடு இல்லாம நாங்க எல்லாருமே பழகிட்டு இருக்கோம். அதே போல அண்ணனுடைய கண்ட்ரோல், அதாவது ஒழுக்க கட்டுப்பாட்டோட பசங்களும் சரி பெண்களும் சரி அது மாதிரிதான் இருக்காங்க. நல்ல பாதுகாப்பான கட்சி. வேட்பாளர்களை போட்டீங்க, வேலைகள் எல்லாம் துவங்கிட்டீங்களா? எப்படிப்பட்ட வேலைகள் துவங்கி இருக்கிறீங்க? வேலைகள் எல்லாம் துவங்கிட்டோம். நாங்க அங்கங்க துண்டறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்கள் கிட்ட நேரடியா போய் சொல்றோம். எங்களுடைய சின்னம் இன்னும் அறிவிக்கப்படல. ஆனா விவசாயி திரும்பவும் எங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க விவசாயி சின்னம் கிடைச்சா விவசாயிக்கு வாக்களிங்க. இல்லைன்னா நாம் தமிழருக்கு என்ன சின்னம் வருதோ
உடனடியே நாங்க எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்திடுவோம். நீங்க உடனே அதுக்கு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, எல்லாமே ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாமே விவசாய சின்னம் தான் போட்டிருக்கிறோம். பெருமளை பிரச்சாரம் ஆமா ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா இல்ல வேகமாவே இருக்கிறீங்க, வெற்றி பயணத்தோட இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, எங்களுக்கு அவங்க எல்லாம் இன்னும் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாரு. அப்ப வேட்பாளருக்கு நாங்க வேலை செஞ்சதானே வெற்றி வலுவா வாங்க முடியும். வெற்றி பெற்றாதான் இந்த நாட்டுல இருக்கிற இன விடுதலை உருவாக்க முடியும். இந்த நாட்டுல இருக்கிற அடிமை வாழ்க்கை ஆகாது. ஒரு அரசியல்வாதி இருந்தா அவங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பசங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் மாத்தணும்னா நாங்க ஓடணும். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க காசு கொடுக்காம அரசு வேலை கிடைக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பணம் இல்லாம அரசு வேலை வாங்கணும்னா அது நாம் தமிழராலதான் முடியும். இந்த காணொளி மூலமா மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? மக்கள்கிட்ட நாங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் களங்கிறது சாக்கடை அல்ல. காமராஜர் ஆண்ட காலத்தின் போது அரசியல் எப்படி இருந்ததுன்னு நீங்க பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இருந்த அரசியல் இன்னைக்கு ஏன் முரண்படுது அப்படின்னா, இந்த சாக்கடைகள் வந்து ஆட்சி ஆண்டதுனாலதான். திமுக அதிமுகங்கிற பெரிய முதலைகள், அவங்க வந்து பண முதலைகள். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விதவிதமான வரிகள், ஜிஎஸ்டி வரியில இருந்து வாட் வரியில இருந்து எல்லாம் அவங்க கொண்டு வந்ததா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி எல்லாம் வரியே கிடையாது. 4% வரி தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம 18% வரி, தொட்டதனூருக்கு வரி செலுத்தி ஒரு வண்டி வாகனம் வாங்கினா 30,000 வாங்கின வண்டி இன்னைக்கு 1 லட்சம் ரூபா, 70,000 அதிகமாகுது. அதே மாதிரி இடம் வாங்குறதா இருந்தாலும் ஒரு இடம் வாங்கினா 12,000 ரூபாயில கரையும் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே இடத்த வந்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் கரையும் பண்ணணும். இப்படி மக்களோட பணத்தை வரி விதிப்பு மூலமா இவங்க பிடுங்கி இவ்வளவு சாராய கடைகளை கொண்டு வந்து, சாராய ஆட்சி கொண்டு வந்து, அதுலயுமே ஒரு பாட்டில் 30 ரூபாய்க்கு பாண்டிச்சேரியில விக்குது. அந்த பாட்டில் இங்க 200 ரூபாய். இப்படி ஒவ்வொரு படிப்படியா நம்மளுடைய பணங்களை எப்படி எப்படி புடுங்கணும் அப்படி எப்படி புடுங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்று வேணும். மக்களோட கஷ்டப்படுற காசு மக்களுக்கே இருக்கணும். அதே போல மக்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், அனைவருக்கும் அரசு வேலை வேணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழரை தேர்ந்தெடுக்கணும். நாம் தமிழருங்கிறது இன உணர்வோட நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்க கேட்கிற அனைத்துமே கிடைக்கும். இதைதான் நான் மக்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப விரும்புறேன். சாக்கடை அல்ல அரசியல் என்பது, சாக்கடை அல்ல அரசியல் என்பது நமது வாழ்வாதாரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியலை சாக்கடையில இருந்து நாம சுத்தப்படுத்தி சந்தனமா மாத்துறத நம்மளோட வேலை. அதனால ஒவ்வொரு பெண்களும், இந்த காணொலி காண்கின்ற அனைத்து பெண்களும் நீங்க இறங்கி இந்த சாக்கடையை சுத்தம் பண்ணோம்னா நீங்க விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்க. உறுதியா வெல்வோம், உறுதியாக வெல்வோம், உறுதியாக வெல்வோம். நன்றி. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். நன்றி அம்மா.